தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரத்தில் காங்கிரஸ். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் என்றார். அப்போது இது குறித்து பல்வேறு பேச்சுகள் எழுந்தன. இப்போது அவரது நடவடிக்கைகள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருப்பதைக் கண்டு சிலர் விஜய் இப்படி செய்யலாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். 2009ஆம் ஆண்டு ஈழப் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்கனவே முடங்கியிருந்த தமிழ் தேசியம் முளைவிடத் தொடங்கியது. அது சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியாக உருவெடுத்தது. 2011ஆம் ஆண்டு சீமான் அப்போதைய அதிமுகவை ஆதரித்து பரப்புரை செய்தார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்பது அப்போதைய முழக்கமாக இருந்தது. மேலும் ஈழத்தமிழர் படுகொலைக்கு காரணமான காங்கிரஸை தோற்கடித்தே தீருவேன் என்று திமுக கூட்டணிக்கு எதிராகவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் தீவிரமான பரப்புரை செய்தார் சீமான். அதன் விளைவாக 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 5 தொகுதிகளுக்குள் சுருக்கப்பட்டது. ஜெயலலிதா வெற்றி பெற்று முதல்வர் பொறுப்பேற்றதும் ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தனித்தமிழ் ஈழமே தீர்வு என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நடுவண் அரசுக்கு அனுப்பினார். 2009ஆம் ஆண்டு ஈழப்படுகொலை நடந்தபோது பதவியில் இருந்த கருணாநிதி அவர்கள் அடுத்த 2 ஆண்டுகள் பதவியில் இருந்தும் இதுபோன்ற எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றவில்லை. அவருக்கு அதற்கான மனமும் வரவில்லை. உண்மையில் ஜெயலலிதாவை விட கருணாநிதி தான் ஈழத்தமிழர்கள் மேல் பற்று கொண்டவர் போல் அறிக்கைகளை வெளியிடுவார். அப்போதிலிருந்தே காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடும் தமிழனுக்கு ஒரு கோபம் இருந்து வந்தது. 2010ஆம் ஆண்டு ராகுல் காந்தியை சந்தித்த விஜய் தன்னை காங்கிரஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்ததாகவும், அதற்கு ராகுல், உங்கள் செல்வாக்குக்கு நீங்களே தனி கட்சி ஆரம்பிக்கலாம், நேரம் வரும்போது சொல்கிறேன், அப்போது தனி கட்சி ஆரம்பியுங்கள் என்று கூறி அனுப்பியதாக அப்போதே ஒரு செய்தி பரவியது. எனவே விஜயே ஒரு காங்கிரஸ்காரர் தானோ என்ற கேள்வி இப்போது எழுகிறது. அதே காலகட்டங்களில் ஈழத்தில் நடந்தது போர்க்குற்றம்தான், எனவே இலங்கை அரசு மீது போர்க்குற்ற விசாரணையை ஐநா சபை நடத்த வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கம் ஒன்று நடைபெற்றது. அப்போது நடிகர் நடிகைகளை சந்தித்து கையெழுத்து வாங்கி வந்தனர். விஜயிடம் கையெழுத்து கேட்டபோது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று ஒதுங்கிக் கொண்டார். அதன் பிறகு அங்குள்ள மக்களுக்கு உதவுவதற்கு நிதி கேட்டதும் 500 ரூபாய் கொடுத்தார். இவை இரண்டும் அப்போது பெரும் பேசுபொருளாக இருந்தது. விஜய்க்கு உண்மையான தமிழ் உணர்வு இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்க கூடாது என்று அப்போது பொதுமக்களால் பேசப்பட்டது. ஆனால் போர் நடைபெற்ற போது நடிகர்கள் உண்ணாவிரதம் இருந்த நேரத்தில் அவர் அதில் கலந்து கொண்டது தமிழ் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அதேபோல் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குவதை கண்டித்து இவரது விஜய் மக்கள் இயக்கம் ஒருமுறை நாகப்பட்டினத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இப்போதைய தேர்தல் பிரச்சாரத்தில் கூட நாகப்பட்டினம் சென்றிருந்த போது தலைவனை இழந்த மக்கள் தவிக்கிறார்களே, தலைவன் இருந்திருந்தால் அவர்கள் இப்படி இருந்திருப்பார்களா என்றெல்லாம் பேசியுள்ளார். விஜயின் மனைவி சங்கீதாவும் ஈழப்பெண் என்பதையும் நினைத்தால் நிச்சயம் அவருக்கு தமிழின உணர்வு இயல்பாக இருக்கும் என்றே மக்கள் நம்புகின்றனர். விஜய்க்கு இப்போது மக்கள் வாக்களித்தது கூட தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் என்று பொதுவாக தமிழ் தேசிய தளத்தில் பேசிய விழிப்புணர்வும் ஒரு காரணமாகும். இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியமும் ஒரு கண் என்றே ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட விஜய் இப்போது தமிழர்களின் படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க இருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடமளிக்க இருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்தி தமிழ் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை இல்லைதான், ஆனால் மற்ற வழிகளும் இருக்கின்றன. 108 இடங்களை வைத்துள்ள விஜய்க்கு 11 இடங்கள் தான் தேவை. பாமகவில் 4, 2 கம்யூனிஸ்டுகள் கட்சிகளிடம் 4, விசிகாவிடம் 2, தேமுதிகவிடம் 1, இவை அனைத்தையும் சேர்த்தாலே 11 இடங்கள் வந்துவிடும். அவருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிடும். எனவே காங்கிரஸ் கட்சியை தவிர்த்தால்தான் விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தொடர்ந்து நிலைக்கவும் நீடிக்கவும் முடியும். திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த 2006ஆம் ஆண்டில் தனிப்பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் தயவோடு ஆண்டபோது கூட காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தரவில்லை. இத்தனைக்கும் அப்போது அவர்களிடம் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவ்வளவு பலமாக இருந்த போதும் அமைச்சரவையில் பங்களிப்பு தரப்படவில்லை. மேலும் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் பங்கு தருவதன் மூலம்
60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு ஆட்சியில் பங்கு பெறும் நிலையும் ஏற்பட்டுவிடும். இதன் மூலம் காங்கிரஸ் தன்னை வளர்த்து கொள்ளும். உண்மையில் விஜய்க்கு தமிழ் தேசியம் ஒரு கண் என்றால் அவர் எப்படி காங்கிரஸ் கட்சியை சேர்த்து ஆட்சியில் பங்கு தருகிறாரோ தெரியவில்லை. ஒருவேளை அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற புரிதல் கூட இல்லையோ என்று தோன்றுகிறது. அல்லது தானே ஒரு காங்கிரஸ்காரர் என்பதை மெய்ப்பிக்கின்றாரோ என்றே நினைக்க தோன்றுகிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மந்திரி சபை அமைவதாகவே, அதாவது காங்கிரஸே தமிழ்நாட்டை ஆள்வதாகவே இப்போது நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது விஜயின் எதிர்கால அரசியல் வாழ்வுக்கு சறுக்கலையை ஏற்படுத்தும். ஆதரவு தேவை என்றால் அதிமுகவிடம் ஆதரவு கோரலாம். ஒருவேளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவளிக்க மறுத்தால் 3/2 பங்கு உறுப்பினர்களை பிரித்து கொண்டு வருபவர்களை வைத்து நிலையான ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கலாம். இன்னொரு சந்தேகமும் இப்போது வலுக்கிறது. 2010ஆம் ஆண்டு காங்கிரஸில் சேர சென்ற விஜயை நேரம் வரும்போது சொல்கிறேன், கட்சி ஆரம்பியுங்கள் என்று ராகுல் காந்தி சொல்லியிருந்ததால் இப்போது ராகுல் காந்தி சொல்லித்தான் விஜய் கட்சியே ஆரம்பித்திருப்பாரோ என்ற எண்ணமும் மக்களுக்கு எழுகிறது. காரணம், கடந்த 15 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக வளர்ந்து வந்த நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை முறியடிக்கவே இப்போது விஜய் இறக்கிவிடப்பட்டிருப்பதாக கூட நினைக்க தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்வதை 2 திராவிட கட்சிகளும் விரும்பவில்லை. டெல்லியில் இருக்கும் காங்கிரஸ், பாஜக ஆகிய 2 கட்சிகளும் விரும்பவில்லை. எனவே காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை கூட மறைமுகமாக விஜயை இறக்கி விட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. அரசியலில் எப்போது எப்படி வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம். அதுதான் அரசியல். ஒருவேளை விஜய் காங்கிரஸ் கட்சியை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டால் அக்கட்சி தரும் குடைச்சலை அவர் அனுபவிப்பது மட்டுமல்ல, பின்னாட்களில் வருத்தப்படவும் செய்வார். தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸை வெறுக்க சில காரணங்கள். சாஸ்திரி சிரிமாவோ ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையில் மலையக தமிழர்களை ஆடு மாடுகள் பிரிப்பது போல் 5 லட்சம் மலையக தமிழர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டில் 1965ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்களை சுட்டு கொன்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. அண்டை வீட்டின் நெய்யே அடுத்தவன் விட்டான் கையே என்று சொல்லுவது போல் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு சொந்தமாக இருந்த தமிழ்நாட்டின் கச்சத்தீவை இலங்கைக்கு நம்மை கேட்காமலேயே வாரி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. வழக்கம்போல் கண்டன அறிக்கை வெளியிட்டு நாடக அரசியலை நடத்தியவர் திரு கருணாநிதி அவர்கள். காவிரி சிக்கல் இதுவரை நீள்வதற்கு காரணம் அப்போது கருணாநிதியின் மூலம் வடக்கை திரும்ப பெற வைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. முல்லை பெரியாறு பிரச்சனை தீராமல் போனதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் கட்சி. எல்லை பிரிப்பின் போது ஆந்திராவுக்கு சித்தூர் மாவட்டமும், கர்நாடகாவுக்கு பெங்களூர், கோலார், தங்கவயல் போன்ற பகுதிகள், கேரளாவுக்கு இடுக்கி மாவட்டம் போன்ற பகுதிகளை அள்ளி கொடுத்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றி நாம் கற்கும் கல்வியை அவர்கள் தீர்மானிக்க செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அதற்கு அப்போதும் துணை போனவர் திரு கருணாநிதி அவர்களே. 1.5 லட்சம் தமிழர்களின் சாவுக்கு காரணமான கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. வெள்ளை கொடி ஏந்தி சரணடைந்த நடேசன் உள்ளிட்ட போராளிகளை சுட்டுக் கொள்ள சொன்ன கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. போரின் தாக்கத்தால் பொதுமக்கள் இராணுவத்திடம் தஞ்சமடைந்த மக்களுக்குள் மேதகுவின் மகன் பாலச்சந்திரன் இருப்பதை அடையாளம் கண்டதும் 14 வயதான அந்த பாலகனை இரக்கமே இல்லாமல் சுட்டுக் கொள்ள சொன்ன கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து மாநிலங்களின் வரி வசூல் உரிமையை பறித்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. இப்படி தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற பிழைகளை செய்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. அக்கட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் வேரூன்ற செய்வது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. நேற்று வரை திமுக கூட்டணியில் இருந்துவிட்டு இன்று திமுகவை உதறிவிட்டு வரும் ஒரு கட்சி நாளை திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் உங்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே விஜய் தொடக்கத்திலேயே தவறான அரசியலை செய்கிறார். இப்போதைக்கு மக்கள் இதனை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் சிந்திக்க தொடங்கிவிட்டால் அவர்களின் ஆதரவை விஜய் இழக்க நேரிடும் என்பதை மறக்க வேண்டாம். இப்போது காங்கிரஸ் ஆதரவளிப்பது தவேகாவை காப்பாற்ற அல்ல, தங்களை தமிழ்நாட்டில் வளர்த்து கொள்ள. உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் நன்றாக பேரம் பேசி அதிக அளவு தொகுதியையும் பெற்று விடுவார்கள். திமுக, அதிமுக என 2 குதிரைகளில் ஏறி மாறி மாறி சவாரி செய்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. அதற்கு இப்போது தவேகா என்னும் 3வது குதிரையும் கிடைத்துள்ளது. வரலாற்று சாதனையை செய்த விஜய் இப்போது வரலாற்று பிழையையும் செய்ய தொடங்கியுள்ளார். இந்த வரலாற்று பிழையை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அதனால்
விஜய் சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.